ஆக்சுவலாக இப்போ நம்ம எது பக்கத்தில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, எது பக்கத்தில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டியார்பேட்டை ஹில்ஸு, இந்த சிங்கிய படம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கல்ல, அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த வழியில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுதான் ரெட்டியார்பேட்டை ஹில்ஸு. அதானே ரெட்டியார்பேட்டை ஹில்லு. இங்கே இவ்வளோ பில்டிங் கட்டுறாங்க பார்த்தியா, அப்பார்ட்மெண்ட்டு. ரெட்டியார்பேட்டை ஹில்ஸு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சங்கர் சிமெண்ட்டுங்க. திருநெல்வேலி தர்ச்சந்தூரில் தான் சங்கர் சிமெண்ட்டு தயாரிக்கிறாங்க. சங்கர் சிமெண்ட்டுனாலும் ஃபேக்ட்ரி இங்கே தான் இருக்குது, திருநெல்வேலியில் தான் இருக்குது. அதுதான் இப்போ அங்கே தான் இப்போ நம்ம தாண்டி தான் இப்போ அது பக்கம் தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு சங்கர் சிமெண்ட் பில்டிங்கு. ஸ்பீடு லிமிட் வர காட்டும், இதில் நல்லா காட்டுது. காட்டாதோ, ஓடாதோ அது ஸ்பீடு லிமிட்டு ஓடாதோ. ஸ்பீடு லிமிட்டு காட்டுச்சுல, ஓடாதோ அது. ரெக்கார்ட் ஆகாது அப்படியா? சரி. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதுல, அதான் உங்களுக்கு சங்கர் சிமெண்ட்டோட ஃபேக்ட்ரி. ஏதோ ஒரு அந்த ஊருக்காரங்க ஏதோ இங்கே ஃபேக்ட்ரி வைக்கக்கூடாது என்னமோ சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது என்னென்னு எதுவும் தெரியல. ஃபுல் நியூஸ் இருந்தால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கு பண்ணி விட்றேன், பார்த்து படிச்சுக்கோங்க. அதான் சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். போகலாம். ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இன்னும் எத்தனை டோல்கேட்டு பார்க்க போகிறோமோ பார்ப்போம். நிப்பாட்டிட்டு நம்ம எதுக்கிட்ட வந்திருக்கோம்னா, மதுரை தாண்டி போயிட்டுருக்கோங்க. இடையில ரெக்கார்டு பண்ண முடியல, அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்ததுனால டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணவே மறந்துட்டேன். டக்குன்னு ஸ்பீடாக வந்ததுனால மறந்து போயிடுச்சு. நம்ம மதுரை தாண்டி போயிட்டுருக்கோம். அநேகமாக திருச்சிக்கிட்ட போயிட்டு தான் வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் சாப்பிடணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 7:15 தான் ஆகுது. 8:30 மணிக்கு சாப்பிட்லாம். 8:30-9 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு போகலாம். 10 மணிக்கு மேலேனா ஹைவே ஃப்ரீ ஆகிரும், எம்டியாக இருக்கும். கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். திண்டுக்கல் போர்டு போட்டிருக்குங்க. திண்டுக்கல் ஒன்றும் தாண்டலைன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஹைவே பூச்சிலாம் அடித்து கொஞ்சம் மங்கலாக தெரிஞ்சுது, இப்போது கொஞ்சம் கிளியராக தெரியுது. கழுத்து தாங்க வலிக்குது ரொம்ப. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து 192 கிலோமீட்டர் வந்திருக்கோம். 4:30 மணிக்கு கிளம்பணும். 4:20 கிளம்பணும்னு நினைக்கிறேன். 7:24 சாரி 3.5 மணி நேரம் ஆகுது. 193 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஆப்போசைடில் லைட்டு போட்டு வர்றது நமக்கு கொஞ்சம் கண்ணு கூசுதுங்க, தெரியவே மாட்டேங்குது ரோடு. அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது எனக்கு. நைட் டைமில் அப்படி ஒரு மைனஸ் எனக்கு. சரிங்க, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன்.